தருமபுரி அருகே 8 ஆண்டுக்கு முன் கை, கால்களை கட்டி உயிருடன் புதைத்து பைனான்ஸ் அதிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில மனைவி மற்றும் கள்ளக்காதலனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் நேற்று பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கு. தர்மபுரி நகரில காமாட்சியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 42 வயதாகும் ரூபன் கவியரசு. இவர் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில பைனான்ஸ் நடத்தி வந்திருக்காரு. கருத்து வேறுபாடு காரணமாக இவரது முதல் மனைவி பிரிந்த நிலையில இரண்டாவதாக 30 வயதாகும் நிர்மலா என்பவரை திருமணம் செய்திருக்காரு. இன்ஜினியரிங் பட்டதாரியான நிர்மலா கல்லூரியில் படிக்கும்போது தனியார் கல்லூரி பேராசிரியர் 30 வயதாகும் அபினேஷ் என்பவரையும் காதலித்திருக்காங்க. ரூபன் கவியரசை திருமணம் செய்து கொண்ட பிறகும் அவர்களது கள்ளக்காதல் தொடர்ந்திருக்கு. இதை தெரிந்து கொண்ட ரூபன் கவியரசு மனைவியை கண்டிச்சிருக்காங்க. இதையடுத்து நிர்மலா கள்ளக்காதலனுடன் சேர்ந்து ரூபன் கவியரசை கொலையும் செய்ய திட்டமிட்டிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பைனான்ஸ் அலுவலகத்தில் இருந்து ரூபன் கவியரசை கடத்தி சென்ற கும்பல் அவரை அடித்து உதைத்து கை, கால்களை கட்டிய நிலையில் உயிருடன் குண்டல்பட்டி தனியார் கல்லூரி அருகே காலி நிலத்தில் குழி தோண்டி உயிருடன் புதைத்தும் இருக்காங்க. இந்த நிலையில 2017 நவம்பர் 15ஆம் தேதி ரூபன் கவியரசுவை காணவில்லை என அவரது பெற்றோர் தருமபுரி டவுன் போலீஸ்ல புகாரும் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரத்தினகுமார் வழக்கு பதிவு செய்து நிர்மலாவிடம் விசாரணை நடத்திய போது அவர் முன்னுக்கு பின் முரணாகவும் பதில் அளிச்சிருக்காங்க. போலீசார் பார்த்தீங்கன்னா கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்தியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா கூலிப்படையை வைத்து தனது கணவனை உயிருடன் புதைத்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு. இதையடுத்து வருவாய்த்துறையினர் முன்னிலையில போலீசார் ரூபன் கவியரசுவின் சடலத்தை தோண்டியும் எடுத்திருக்காங்க. பிறகு மருத்துவர்கள் நடத்திய பிரேத பரிசோதனையில அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த கொலை தொடர்பாக நிர்மலா, அவரது கள்ளக்காதலன் அபினேஷ் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை தருமபுரி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்துல நடந்து வந்த நிலையில வழக்கை விசாரித்த நீதிபதி மோனிகா நேற்று அவருக்கு தீர்ப்பும் அளித்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கணவனை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கூலிப்படை மூலம் கொலை செய்த நிர்மலா, கள்ளக்காதலன் அபினேஷ் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 11,000 அபராதமும் விதித்தாரு. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 8 பேரை விடுவிக்கவும் பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.